சொல்லுங்க. முன்னாடி நான் லைப்போசக்ஷன் பண்ணேன். தொட்டு பார்க்கும்போது ஃப்ளாட்டா இருக்கு மேம். ஆனா வெயிட் வெயிட் பார்க்கும்போது முன்னாடி இருந்ததோட 4 கேஜிஸ் அதிகமா இருக்கு. லைப்போசக்ஷன் பண்ணா வெயிட் லாஸ் ஆகுதுங்களா? வாங்க, உங்களை மாதிரி பேஷண்ட்ஸ் தான் நான் தேடிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிய வைக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைப்போசக்ஷன் பண்ணும்போது ப்ரொசீஜரே எப்படின்னா, எந்தெந்த ஏரியாவில் நம்ம லைப்போசக்ஷன் பண்ணுறோமோ அந்த இடத்துல எல்லாம் தும்சன் ஃப்ளூயிட்னு ஒன்று இன்ஃப்யூஸ் பண்ணுவோம். அது எதுக்காகனா, ஆப்ரேட் பண்ணும்போது ப்ளீடிங் ஆகாமல் இருக்கும், ஆப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெயின் தெரியாமல் இருக்கும், போடுற இன்ஜெக்ஷன் அது. இப்போ நம்ம ஒரு 4 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸ் நம்ம ஃபேட் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு பிளான் பண்ணோம்னா, அதுக்கு ஈக்குவலாக அந்த அளவுக்கு 5 லிட்டர்ஸ் தும்சன் ஃப்ளூயிட் வந்து நம்ம அந்த ஏரியாவில் இன்ஃப்யூஸ் பண்ணுவோம். இந்த இன்ஃப்யூஸ் பண்ணுற ஃப்ளூயிட் என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற செல்குள்ளே போய் உட்காந்துக்கும். அதுக்கு பேர் வந்து செல் எடிமான்னு சொல்லுவாங்க. செல் ஸ்வெல் ஆகிறது. அதை வந்து செல் எடிமான்னு சொல்லி மெடிக்கல் டேர்மில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி செல் எடிமா வர்றதுனால லைப்போசக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமும் பேஷண்ட் வெயிட் பார்த்தாங்கன்னா வெயிட்டு அதிகமாயிருக்கு. யூஸ்வலாக நம்ம பேஷண்ட்ஸ் நம்மளுக்கே தெரியும், நம்ம வந்து லைப்போசக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வெயிட் பார்த்துட்டு தான் வருவாங்க. இங்கேயும் வந்து நம்ம வெயிட் பார்ப்போம். பண்ணி முடிச்சு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போன உடனே அவங்க ஒரு ஆசையில் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வெயிட் மிஷினில் ஏறி நின்று வெயிட் பார்ப்பாங்க. கண்டிப்பாக அங்கே வெயிட் அதிகமாக இருக்கும். உடனடியாக நம்ம கால் பண்ணுவாங்க, மேடம் நாம் வந்து வெயிட் லாஸ் ஆகிருக்கும்னு நினச்சேன், ஆனால் வந்து வெயிட் அதிகமாகிருக்கு அப்படின்னு கால் பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்னென்னா, நம்ம லைப்போசக்ஷன் பண்ண உடனே அந்த ஏரியாவில் தொட்டு பார்த்தா நல்லா குறைஞ்சது தெரியும், ஃபீல் பண்ணவும் முடியும் அவங்களால. பட் வெயிட் அதிகமானது மட்டும் அவங்களால எப்படி இது பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும். இந்த செல் ஸ்வெல்லிங் எல்லாம் எப்போ குறைஞ்சி அவங்களுக்கு அந்த வீக்கமெல்லாம் குறைஞ்சி செல் வந்து சுருங்குதோ அப்போ தான் வந்து இந்த வெயிட் லாஸ் வந்து நம்ம வெயிட் மிஷினில் ஏறி பார்த்தா தெரியும். அதுக்கு வந்து இட் டேக்ஸ் 1 month. அது வரைக்கும் லைப்போசக்ஷன் பேஷண்ட்ஸ் பொறுமையாக இருக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், லைப்போசக்ஷன் பண்ணுறது வந்து நம்ம வெயிட் லாஸ்க்காக பண்ணுற ப்ரொசீஜர் கிடையாது. அது வந்து ஒரு பாடி கான்டூரிங் ப்ரொசீஜர். ஆனாலும் கொஞ்சம் வெயிட் லாஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, 1 லிட்டர் ஃபேட் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு 500 to 600 கிராம் ஃபேட் குறையும், வெயிட் லாஸ் ஆகும். அப்போ அது தெரியறதுக்கு இட் டேக்ஸ் 1 month. இப்போ வந்து ஒரு 5 லிட்டர்ஸ் நான் வந்து ஃபேட் ரிமூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 5 into 5 2.5 kgs ஆஃப் வெயிட் குறையும் உங்களுக்கு. அதுக்கு 1 month ஆகும். அது வரைக்கும் பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். தேங்க்யூ.